ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மே 2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடிடாஸ் வெப்சைட் மேலே ஒரு பெரிய சைபர் அட்டாக் நடந்துச்சு. அதாவது பிரபல ஸ்போர்ட்ஸ் நிறுவனமான அடிடாஸ் மேலே ஒரு சைபர் அட்டாக் நடந்துச்சு. இந்த சைபர் அட்டாக் எப்படி நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, அடிடாஸோட தேர்ட் பார்ட்டி வெண்டர் மூலமாக இந்த சைபர் அட்டாக் நடந்திருக்கு. தேர்ட் பார்ட்டி வெண்டர் அவங்க ஹேக் பண்ணனால இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கிற ஃபோன் நம்பர்ஸ், அப்புறம் இமெயில் அட்ரஸ், அப்புறம் நெய்ம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து லீக் ஆனதாக சொல்கிறாங்க. அடிடாஸ் தரப்புலையும் அந்தந்த லீக் ஆன யூசர்ஸுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, 2 ஃபேக்டர் ஆதென்டிகேட்டரை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அடிடாஸோட யூஸராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கிற பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்கள், 2 ஃபேக்டர் ஆதென்டிகேட்டரை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு டீட்டெயில்ஸ் எல்லாம் லீக் ஆனதுனால அதிகமாக இமெயில்ஸும் ஃபேக் கால்ஸும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அடிடாஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த அடிக்கடி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே நேரத்தில் நீங்கள் உங்கள் இமெயில் அட்ரஸுக்கும் இந்த ப்ரொஃபைல்லையும் ஒரே பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் அவங்க வந்து உங்களோட இமெயில் அட்ரஸையும் அவங்க வந்து ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல்.